ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் ஓல்ட் இஸ் கோல்டு. பழைய தரமான திரைப்படங்களை இன்னைக்கு தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம பண்ணுற ஒரு ஸ்பெஷல் எபிசோடு இது. இன்னைக்கு ஓல்ட் இஸ் கோல்டு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு தரமான படம் 1978 மகேந்திரன் சாருடைய இயக்கத்தில் ஒரு அற்புதமான தமிழ் படமாக வெளியான முள்ளும் வளரும். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரையே வச்சிருக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சி, இவங்க ரெண்டு பேர்த்துக்கான இந்த பாசத்துக்கு இடையில் திடீர்னு இன்னொரு உறவு உள்ளே வரும்போது இவங்களுடைய பாசம் இறுதியாக ஜெயிச்சுதா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் காளி. இவருக்கு வள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு தங்கச்சி. அண்ணனுக்கு தங்கச்சி, தங்கச்சிக்கு அண்ணன். அப்படி ஒரு உயிரான ஒரு ஜோடி இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அண்ணனும் தங்கச்சியும் பாச பிரளயமாகவே இருக்கிறாங்க இந்த படத்தில். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசாக இருக்கும்போதே இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லை, அனாதை குழந்தைகளாகவே ரெண்டு பேரும் வளர்கிறாங்க. இதுலேயும் தெருவோரமாக கிடைச்ச வேலையை எதையோ பார்த்துக்கிட்டு கிடைச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு வறுமையினுடைய பிடியிலிருந்து எப்படியோ நம்ம தங்கச்சி எப்படியாவது காப்பாற்றி கரையேற்றிடணும் அப்படிங்கிற அளவுக்கு உயிரை விட்டு போராடுற ஒரு அண்ணன். அப்படித்தான் இவங்களுடைய வாழ்க்கை அப்போ போகுது. இவங்களுக்கு எதையுமே நம்ம நினச்சதெல்லாம் கிடைக்கல, நம்ம தங்கச்சிக்கு ஒரு நல்ல லைஃப்பை நம்மளால் அமைச்சு கொடுக்கவே முடியல அப்படிங்கிற அந்த ஒரு வெறுப்பை பணக்காரங்க மேலே நம்ம கதாநாயகனுக்கு திரும்புது. இவங்கெல்லாம் நல்லா வாழ்கிறாங்க, வசதியாக துணி கிணி காரு கீருன்னு ஜம்முன்னு இருக்காங்க, நம்மளை மட்டும் ஆண்டவன் எப்படி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த வயசுலேயே இந்த பணம் அப்படிங்கிற போதைக்கு அடிமையாகாத ஒரு நபர். ஆனால் நான் ஒரு பெரிய பணக்காரன் தெரியுமா அப்படின்னு எவனா திமிரா பேசினா அவன் கைகாலெல்லாம் உடைக்கிற ஒரு நபர் நம்ம கதாநாயகன். பணக்காரங்கனாவே இவருக்கு ஆகாது. இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஒரு மலைப்பிரதேசம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு ஹில் ஸ்டேஷனு, அங்கே இருக்கிற ஒரு ஊர். அங்கேயே சின்ன பசங்களில் போய் அந்த ஊரில் கிடைச்ச வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த ஊர் மக்கள் போடுற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக வளர்ந்து அந்த ஊர்லேயே செட்டில் ஆகி பெரிய பிள்ளைங்களாக இப்போ இருக்கிறாங்க. அந்த ஹில் ஸ்டேஷனில் ஒரு பவர் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அந்த பவர் ஹவுஸில் வேலை பார்க்குற அந்த தொழிலாளிகள் எல்லாத்தையும் மேலே அந்த மலையிலேருந்து மேலேயும் கீழேயும் கூட்டு போகிறதுக்கு ஒரு கேபிள் கார் மாதிரி சர்வீஸ் ஒன்று இருக்குது. அதில் விஞ்ச் ஆப்ரேட்டராக தான் நம்ம கதாநாயகன் அப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது அந்த தொழிலாளர்களுக்கு மட்டுமே இயக்க வேண்டிய வண்டி அந்த கேபிள் கார் சர்வீஸ். ஆனாலும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த தாய்மார்கள், வயசானவங்க அப்படி இப்படி யாராவது இந்த மலையிலேருந்து மேலேருந்து கீழே இறங்கணும் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம வண்டி சும்மா தானே போகுது, கீழே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்களையும் ஏற்றி அனுப்புகிற ரொம்ப தங்கமான குணம் படித்த நபர் நம்ம கதாநாயகன். ஆனாலும் இவர் கொஞ்சம் முன்கோபி. இவருக்கு யாராவது ஒன்று அப்படின்னா பட்டுன்னு கை பேசிடும் வாயை விட. இதனாலேயே அட காளி தங்கமான பையன் சார், என்ன ஒன்று கைதான் நீளம், கொஞ்சம் முரட அப்படிங்கிற பேரும் இவருக்கு ஊருக்கு மத்தியில் உண்டு. இதுதான் இவருடைய குணாதிசயம். இவருடைய தங்கச்சி இருக்காங்களே அவங்க அப்படியே இவருக்கு உல்ட்டா. என்ன சொல்கிறது, மலர் போல மென்மையான மனசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. நம்ம தூக்கத்தில் கூட யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, யாருக்கும் ஒரு கெடுதல் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பாந்துவமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி. இப்படி இவங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆத்தோரமாக உட்காந்து அப்படி பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்க அந்த தங்கச்சி கதாபாத்திரம் அந்நேரம் மங்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அவங்க அம்மாவோட அடைக்கலமாக அந்த ஊருக்கு அப்பா அனாத மாதிரி வந்து சேர்றாங்க. அவங்க அந்த டைமில் ஏமா ஒன்று சாப்பிட்றது கூட ஒன்றும் இல்லைம்மா, ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு இந்த தங்கச்சி கதாபாத்திரத்துக்கிட்ட அவங்க ரெண்டு பேர் கேட்கும்போது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் சோறெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஊருக்குள்ளே ஒரு வேலை அண்ணன் மூலமாக வாங்கி கொடுத்து தனக்கு பக்கத்து வீடு சும்மா இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டிலையே அண்ணே நம்மளுடைய இன்னொரு வீடு இந்த சும்மா தான் இருக்குது, அவங்க பாவம் தங்கிட்டு போகிறாங்களே ஏழைப்பாளைகள் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு இருக்க ஆள் அந்த தங்கச்சி. அந்த பொண்ணுக்கு அந்த பக்கத்து வீட்டையும் கொடுத்து இவங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. இப்படி அந்த அளவுக்கு அந்யூன்யமாக போய்கிட்டு இருக்க இந்த அண்ணன் தங்கச்சி பாசத்துக்குள்ள திடீர்னு அந்த பவர் ஸ்டேஷனுக்கு டிவிஷனல் இன்ஜினியராக வரக்கூடிய ஒரு நபர் குறுக்க வர்றார். அவர் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சிக்கிட்டையும் சொல்கிறாரு. அவங்களுக்கும் பிடிச்சி போயிடுது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த காதல் ஜெயிச்சதா, இந்த அண்ணன் தங்கச்சியுடைய பாசம் ஜெயிச்சதா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருடைய ஒர்க்கு. ஒன்று மகேந்திரன் சார். இந்த படம் மகேந்திரன் சாருடைய முதல் படம். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை விட முக்கியமாக இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு, அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை மகேந்திரன் சார் தான். ஆனாலும் பல பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபரு பாலு மகேந்திரா சார். அதை நான் சொல்லலை தெரியாத விஷயம்னு.
இந்த படத்தில் முதல் படம் அப்படிங்கிறனால மகேந்திரன் சார் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பெருசாக அந்த டைரக்ஷன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிறனால பாலு மகேந்திரா சாருடைய உதவியை கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டாராம் அவர். இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி அவர் தான், பாலு மகேந்திரா சார் தான். பட் டைரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் கதையில் டிஸ்கஷனில் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் உள்ள வச்சுக்கிற விஷயங்களாகட்டும், எடிட்டிங்கில் எப்படி வந்து கதாபாத்திரங்களை கொண்டு வரலாம், எந்தெந்த சீன்ஸ் எங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயமாகட்டும், இப்படி பல விஷயங்களில் பாலு மகேந்திரா சாருடைய உதவி கடைசி வரைக்கும் மகேந்திரன் சாருக்கு இந்த படத்தில் இருந்திருக்கு. இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 2 பேரும் சேர்ந்து தமிழ் சினிமா இன்னைக்கும் கொண்டாட வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். 1978 வந்த படம் இது. எத்தனை வருஷம் ஆச்சுப்போ? ஆனால் இன்றைக்கும் ஒரு 42 வருஷத்துக்கு 43 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மலையாள படங்கள் எந்த அளவுக்கு உயிரோட்டமாக இருக்குதோ அப்படி இருக்கும் இந்த படம் அப்பயே. அப்படி ஒரு தரமான படம் இது. இன்னொன்று, இந்த படத்தினுடைய அந்த பேர், இந்த பேரே பயங்கர கேட்சியான ஒரு பேர், முள்ளும் மலரும். இதை நீங்கள் 2 விதமாக எடுத்துக்கலாம். அதுதான் தமிழுடைய அழகை. ஒன்று, முள்ளு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரக்கூடிய ஒரு அண்ணனுடைய மலர் மாதிரி மென்மையான மனசு இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி. இந்த முள்ளுக்கு ஏற்ற அந்த ஒரு மலர், முள்ளும் மலரும். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, முள்ளும் மலரும் அப்படிங்கிறத சில இடத்துல சொல்லுவோம் இல்லையா, அட போங்கங்க அந்த பூவும் ஒரு நாள் மலர்ந்து தானே தீரணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா, வார்த்தை பிரயோகத்தில் தமிழில். அந்த மாதிரி இந்த முள்ளு மாதிரி மனசு இருக்கக்கூடிய இந்த அண்ணனும் ஒரு தருணத்தில் கொஞ்சம் இறங்கி வந்து அவனுடைய மனசும் மலரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான டைட்டில், சூப்பரான கேட்சியான ஒரு டைட்டில். பல பேர் இந்த டைட்டிலுக்குள்ளே உள்ள ஒரு விஷயம் இருக்குன்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அற்புதமான ஒரு விஷயம் அதுவே. இன்னொரு பக்கம் பாலு மகேந்திரா சாருடைய சினிமோட்டோகிராஃபி, அவரை பற்றியெல்லாம் சொல்லவே வேணாம். உலகத்தரமான ஒரு சினிமோட்டோகிராஃபர். அந்தளவுக்கு அற்புதமாக தட்டி தூக்கியிருப்பார் இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள் எல்லாத்தையும். உண்மைக்கு நெருக்கமான காட்சி அமைப்புகள் தான். எங்கேயுமே இந்த ஆகா ஓகோ வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இந்த அண்ணனுக்கு ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கும். இந்த படம் பார்க்காதவங்களுக்கு எதையும் நான் இங்கே ஸ்பாய்லராக கொடுக்க விரும்பலை. அண்ணனுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த டைமில் தங்கச்சி கதாபாத்திரம் வந்து அனுசரணையாக, சரி விடு இதுதான் நடந்து போச்சு, நான் ஒன்று விட்டு போயிடலையே அப்படின்னு சொல்லி ஒரு மலை பக்கத்தில் ஒரு பாறை மேலே உட்காந்துருப்பார் சோகமாக அண்ணன். அந்த டைமில் வந்து தங்கச்சி அவர் ஆறுதல் படுத்துறதாக ஒரு காட்சி அமைப்பு. அந்த சீனை இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த கடைசி அந்த காட்சி முடிகிற அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக சன் செட் ஆகிற ஒரு சீனு. இவங்க 2 கதாபாத்திரங்களும் இருக்கும். நடுவில் கரெக்டாக சூரியன் மறைகிற அந்த தருணத்தை அப்படி தட்டி தூக்கியிருப்பார் பாலு மகேந்திரா சார். அற்புதமான ஒரு ஷாட்டு, அற்புதமான ஒரு ஃப்ரேமிங் அது. இது போக இந்த படத்தில் ராஜா சாருடைய மியூசிக்கு, இந்த படத்தில் ஆசைய காற்றுல தூதுவிட்டேன் ஆகட்டும், ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் பாட்டாகட்டும், செந்தாளம்பூவில் பாட்டாகட்டும், ஒரு பாட்டும் தமிழ் சினிமாவில் மியூசிக்கில் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனு. படத்துடைய ரீ ரெக்கார்டிங்ஸும் அப்படி தான் ராஜா சார் வச்சு செஞ்சிருப்பார். ரீ ரெக்கார்டிங்கில் இந்த அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எமோஷனலான சீக்வன்ஸு, ஆமாம் என் தங்கச்சி எங்கே வீட்டில் இருந்தா எங்கே போனா அப்படின்னு ரஜினி சார் கேட்கும்போது, ஜெயலட்சுமி கதாபாத்திரம் வந்து அவள் இங்கே தான் இருந்தா, பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பா, உண்மையை சொல்லி எங்கே போனா அப்படிங்கும்போது இந்த மாதிரி பல காட்சிகளில் அந்த சீனை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணுறது ராஜா சாருடைய பிஜிஎம்ஸ் தான். வேறு லெவலில் பண்ணியிருப்பார் தரமாக. இது எல்லாம் போக இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸு, இந்த படம் இன்றைக்கும் நம்மளுடைய மனசில் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக நிற்கிது அப்படின்னா இதில் நடித்த உங்களுடைய பர்ஃபார்மன்ஸு. குறிப்பாக ரஜினி சார், கமல் சார் என்றைக்குமே அட்டகாசமான பர்ஃபார்மருங்க. ரஜினி சார் எப்பவுமே ஸ்டைல் தான். அது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்ம ரஜினி சார்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்து மயங்கின விஷயம் அவருடைய ஸ்டைல் தான். அவருடைய அந்த கூலிங் கிளாஸை சுற்றி போடுற விஷயமாகட்டும், சுருட்டு எடுத்து ஸ்டைலாக வாயில் போடுற அந்த விஷயமாகட்டும், இப்படியே அவரை மாற்றிட்டோம். ரஜினி சார் எவ்வளோ ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மர்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படத்தை பாருங்கள். 6லிருந்து 60 வரை இந்த படம், இதெல்லாம் வேறு லெவலுக்கு. இப்படி ஒரு நடிகை, என்ன நடிகை, ஏன் அவரை இப்படி மாற்றினீங்க அப்படிங்கிற நமக்கு கோபம் வரும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு. படத்துடைய ஒரு சீன்லையும் நான் படத்தை பார்க்கும்போது அந்த சீனாக பார்க்க மாட்டேன், எல்லாமே டேக்கு தான். அதை மொத்தமாக எடிட்டர் கட் பண்ணி தான் அதை சீனாக மாற்றுறாரு. அந்த ஒரு டேக்லையும் டக்குன்னு சொன்னவொன்னே, ஆக்ஷன்னு சொன்னவொன்னே அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு வரணும். ஒரு சீன்லையும் அவர் பண்ண ஒரு விஷயம் இந்த படம் நடிகளும் அட்டகாசம் பண்ணியிருப்பார். குறிப்பாக தங்கச்சிக்கிட்ட உட்காந்து பேசுகிற ஒரு சீன் இருக்குது. சார் இது ரஜினி சார் தான் பண்ணாரான்னு நிச்சயமாக நீங்கள் இந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த சீன் மறந்து போச்சுனாலும் சரி, இல்லை இப்போ தான் மோதிரம் பார்க்குறீங்கனாலும் சரி, இந்த சீனை நோட் பண்ணி பாருங்கள். தங்கச்சிக்கிட்ட ஒரு உட்காந்து பேசுகிற ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த சீனில் சொல்லுமா சொல்லு, நான் இங்கே பாருனே, நான் உங்கள்கிட்ட கோவப்படுவேன் அதுக்கப்புறம் அப்படின்னு அந்த தங்கச்சி கதாபாத்திரம் சொல்லும்போது, திட்டுவேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கதாபாத்திரம். அப்போ சொல்லுவார், திட்டுமா, ஊரில் போகிற வர நாயெல்லாம் இந்த அண்ணனை திட்டுது, நீயும் திட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு சீனு அப்படி பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து குழந்தை மாதிரியே, பரவாயில்ல நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு திரும்பி உட்காந்துப்பார். இதெல்லாம் ரஜினி சாராக பண்ணாருன்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஸ்டார்டத்துடைய உச்சியில் அவர் தூக்கி வச்சுட்டீங்க.
இப்படி ஒரு காட்சி, இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் பண்ணார் அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியத்தைப்படுத்தக்கூடிய சீன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இதுவும் சரி, அந்த முதல்ல சரத்பாபு சார் வந்து சொல்லுவார், நீ யாரை கேட்டு பொதுமக்கள் எல்லாத்தையும் இந்த கேபிள் காரில் ஏற்றினா இது எம்ப்ளாயிஸுக்கு மட்டும்தானே தெரியாதா உனக்குங்கிற ஒரு சீன் ஒன்று இருக்குது. அப்போ அவர் சொல்கிற ஒரு சீன் இருக்குங்க, அவர் இறங்க, அதான் சார் சொல்லிட்டார்ல இறங்கி தொலைங்க அப்படிம்பாரு. அந்த சீன் ஆகட்டும், இதெல்லாம் பாருங்கள், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. ஆனால் ரஜினி சாருக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ண இன்னும் சில பேர் இந்த படத்தில் இருக்காங்க. குறிப்பாக ஷோபா மேடம் அற்புதமாக அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் ரொம்ப சின்ன வயசு பொண்ணவங்க, ஆனால் அவ்வளவு அழகாக பர்ஃபார்மன்ஸில் அந்த தங்கச்சி கதாபாத்திரம் உயிரோட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க ஸ்க்ரீனில். ஜெயலட்சுமி மேடத்துடைய கதாபாத்திரமே சரியான ஒரு கதாபாத்திரம். செகண்ட் ஹாஃபில் தான் அவங்களுடைய வெயிட்டேஜ் என்ன, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னே உங்களுக்கு தெரியும். சரத்பாபு சாரெல்லாம் அங்கங்கே தான் வருவார், பட் இருந்தாலும் இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. ஆனால் ஒரு படம் எங்கே தெரியுமா ஜெயிக்குது, கதாபாத்திரங்கள் ஒன்னொன்னையும் நீங்கள் எழுதும்போது அப்படி எழுதணும். இந்த படத்தில் வெண்ணிராடமூர்த்தி சாருடைய கதாபாத்திரம், சாமிக்கண்ணு சாருடைய கதாபாத்திரம்லாம் பாருங்கள். அந்த கதாபாத்திரம்லாம் அந்த படத்துக்கு தேவையாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அவங்களுடைய சைடில் இருந்து அவ்வளவு சூப்பரான ஒரு கேரக்டரைசேஷன், அது அவ்வளவு சூப்பராக ஸ்க்ரீனில் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இது போக அந்த படத்துடைய ஒரு சில காட்சி அமைப்புகள், படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அண்ணே அந்த சுடுதண்ணியை கொஞ்சம் இறக்கி கொடுனே அப்படின்னு தங்கச்சி கேட்குற ஒரு சீன் ஆகட்டும், ரஜினி சார் ஊருக்குள்ளே அந்த உரியடி திருவிழா மாதிரி ஒன்று நடக்கும், அதில் அந்த பானையை உடைக்கிற அந்த சீன் ஒன்று இருக்கும். இதெல்லாம் கிராமத்து படங்கிறனால வச்சுட்டாங்க போல தெரியுது, உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும்னு அப்படின்னு நம்ம நினைப்போம். இது எல்லாத்துக்கும் எதுக்காக அந்த சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வைக்கப்பட்டதுன்னு செகண்ட் ஹாஃபில் இதுக்கான கிளியர் கட் ரீசன் இருக்கும். படம் பாருங்கள், அற்புதமாக இருக்கும். காட்சி அமைப்புகள் ஒன்றும் நம்மளை செதற விடுற காட்சி அமைப்புகள், அவ்வளோ அழகான ஒரு படம் இது. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, தாராளமாக பார்க்க வேண்டிய, பார்த்தே தீர வேண்டிய, நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் ரேட்டிங்கே கிடையாது, காரணம் இது ஓல்ட் இஸ் கோல்டு எபிசோடு, அதனால் விடுங்க. இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைமில் சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய மற்ற ஸ்டேட் சகோதரர்கள், இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியெலாம் பொறுத்தளவுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி சூப்பராக எடுக்கிறாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் படம் இருக்கான்னு தெரியுங்களா, இந்த படத்தை பாருங்கள், எப்படி படம்னு உங்களுக்கு தெரியும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்டைட்டிலோடு இருக்குது அமேசான் பிரைமில். இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.